ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி, நம்ம எல்லார்கிட்டேயும் ஒரு பொக்கிஷம் இருக்குங்க. அந்த பொக்கிஷத்தை பற்றின ஒரு கற்பனை ஃபியூச்சரிஸ்டிக் கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தொலைந்த பொக்கிஷம். ஆண்டு 2150. சென்னை நகரம் இப்போது பூமிக்கு மேலே ஆகாயத்தில் மிதக்கும் ஒரு நியோ சிட்டி. அங்கே மனிதர்களை விட செயற்கை நுண்ணறிவு ரோபோக்களே அதிகம் இருந்தன. உணர்வுகளை கூட சிப் வடிவில் கடையில் வாங்கலாம். முகிலன் என்ற இளைஞன் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தான். அவனுக்கு உண்மையான மகிழ்ச்சி என்னவென்று தெரிய வேண்டும். அவன் நகரின் மிகப்பெரிய நினைவு வங்கிக்கு சென்றான். அங்கே இல்லாத நினைவுகளே இல்லை. எனக்கு இந்த உலகிலேயே மிக அரிதான விலை மதிப்பற்ற மகிழ்ச்சி வேண்டும் என்று கேட்டான் முகிலன். கடைக்கார ரோபோ பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சிறிய பழைய சிப்பை எடுத்து தந்தது. இது மனிதர்கள் பூமியில் வாழ்ந்த காலத்து நினைவு என்றது. முகிலன் ஆவலுடன் அதை தன் நரம்பு மண்டலத்தில் இணைத்தான். அவன் கண்முன் பெரிய மாளிகையோ பறக்கும் கார்களோ வரவில்லை. மாறாக 2025ஆம் ஆண்டில் ஒரு மழை காலத்தில் ஓட்டு வீட்டு திண்ணையில் அமர்ந்து சூடான டீ கொடுத்தபடி மண் வாசனையை ரசிக்கும் ஒரு எளிய மனிதனின் காட்சி தெரிந்தது. அந்த அமைதி, அந்த நிம்மதி முகிலன் மெய்சிலிர்த்து போனான். கண் விழித்த போது அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இத்தனை காலம் அவன் தேடிய மகிழ்ச்சி என்பது ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு உணர்வு என்பதை அவன் உணர்ந்தான். தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ந்தாலும் மனிதன் தேடும் உண்மையான சொர்க்கம் அந்த எளிமையில்தான் இருக்கிறது. நான் எந்த பொக்கிஷத்தை பற்றி சொன்னேன்னு இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 2150இல் இருக்கிற முகிலன் கோடி ரூபாய் கொடுத்தும் பல சிப்களை தேடியும் கிடைக்காத அந்த பொக்கிஷம் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. சுற்றி இருக்கிற மனுஷங்க கிட்ட பேசுறது, மலையை ரசிக்கிறது, செல்ஃபோனை தூக்கி போட்டுட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து காற்றை சுவாசிக்கிறது, இதுதான் நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கிற உண்மையான சொத்து. இப்போ இதை தொலைச்சிட்டு அப்புறம் வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை. தொழில்நுட்பம் வளர வளர நம்ம வசதிகளை சேர்த்துக்கலாம், ஆனால் வாழ்க்கையை சேர்த்துக்க முடியாது. தொழில்நுட்பம் உலகை மாற்றலாம், ஆனால் ஒரு மனிதனின் ஆன்மாவிற்கு தேவையான அமைதியை இயற்கையால் மட்டுமே தர முடியும். நாளை தேடப்போகும் சொர்க்கம் இன்று உங்கள் கையில் இருக்கும் இந்த எளிய நிமிடங்கள் தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.